அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நாம் சில அகவல் பாக்களுக்கு உரையை பார்ப்போம். இன்றைக்கு 173 174வது வரியிலிருந்து பார்க்க வேண்டும். சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இதுதான் இன்றைக்கு பார்க்க வேண்டிய அகவல். இதில் சிகரமும் வகரமும் என்பது சி என்ற தமிழ் எழுத்து, வா என்ற தமிழ் எழுத்து. சிகரம் என்பது சி, வகரம் என்பது வா. சிவத்தை குறிக்கும். இந்த சிவம் சேர்ந்த தனி உகரமும் அகரமும். இந்த உகரம் அகரம் என்பது உ என்ற எழுத்தையும் ஆ என்ற எழுத்தையும் குறிக்கும். இந்த தனி சிறப்பு வாய்ந்த உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்போ சிகரமும் வகரமும், சீரா வானா சிவம். சிவம் என்பது உகரத்திலும் அகரத்திலும் சேர்ந்த தனித்தன்மையாக இருக்கிறது. அப்போ சிகரமும் வகரமும் சேர்ந்த தனி உகரமும் அகரமும் உ எழுத்தாகவும் ஆ எழுத்தாகவும் ஆகிய அருட்பெரும் ஜோதியே சிவமாகவும் உகர அகரமாகவும் இருக்கிறார் என்பதை குறிப்பதுதான் இந்த அகவல்பா. அப்போ சிகரம் வகரம் என்பது சிவம், உகரம் அகரம் என்பது பிரணவம். அப்போ பிரணவம் என்பது ஓம். அப்போ ஓம் என்பதும் பஞ்சாட்சரம் சிவாய நம என்கிற பஞ்சாட்சரம் சிவம் என்பதும், இந்த பஞ்சாட்சரம் என்பதும் ஓம் என்பதும் இரண்டும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்பதுதான் இது. இன்னொன்று சிகரமும் வகரமும். இந்த சிவம் உகரமும் அகரமும். உகரம் என்பது 2 8 8 2ஆக இந்த சிவம்தான் உள்ளது. அப்போ 8 2ஆக அருட்பெரும் ஜோதியும் இருக்கிறது. அப்போ இந்த அகவலுக்கு சிவமாகவும் பஞ்சாட்சரமாகவும் உகர அகரமாகவும் பிரணவமாகவும் இருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அதே போன்று சிகரம் வகரமாகவும் சிவமாகவும் உகரம் அகரமாகவும் 8 2ஆகவும் இருப்பது அருட்பெரும் ஜோதி. அப்போ சிவம் என்றாலும் 8 2 என்றாலும் பிரணவம் என்றாலும் அது எல்லாமே அருட்பெரும் ஜோதியை குறிப்பதுதான். அருட்பெரும் ஜோதிதான் சிவமாகவும் 8 2ஆகவும் பிரணவமாகவும் பஞ்சாட்சரமாகவும் இருக்கிறார் என்பதை விளங்குகிறார், அருள் வழங்குகிறார் என்பதுதான் இந்த அகவலுடைய விளக்கம். இதே போன்று இந்த அகவல் போன்றே ஒரு 4 அகவல்கள் இருக்கிறது. சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி இப்போ நம்ம பார்த்தது. இன்னொன்று 8 2 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. 8 2 என்பன இயலும் முற்படி, இது நம்மளால் முடிகிறது தான் என்று அருகிலேயே நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. 8 2 என்பது வேறொன்றும் இல்லை, அது அருட்பெரும் ஜோதிதான், சிவம்தான், பிரணவன்தான் என்று அருகிலேயே நின்று, நம்முடைய அருகிலேயே நின்று அருளிய அருட்பெரும் ஜோதி. இன்னொன்று 8 2 அறிவித்து என்னை தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த்தந்தையே. 8 2 அறிவிச்சாச்சு, கடவுள் தான் அறிவிச்சாச்சு. இந்த கடவுள் இந்த பட்டி மண்டபத்தில் தான் இருக்கிறாரு. இந்த பட்டி மண்டபம் ஞான வழங்குகின்ற பட்டி மண்டபம். இந்த புருவ நடில பதித்த மெய் தந்தையே, என்னையும் நின்னையும் ஒன்றாக ஆக்கி கொண்ட என்னுடைய தந்தையே, மெய் தந்தையே அப்படின்றது இது. இன்னொன்று அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. இங்க மந்திரம்ன்றாரு, அங்க அருட்பெரும் ஜோதின்றார். மந்திரம் என்பதும் அருட்பெரும் ஜோதி என்பதும் ஒன்றுதான், வாய்மை மந்திரமே. அகரமும் உகரமும் 8 2 என்பதும் அழியா சிகரம். இந்த சிகரம் அழியாதது, சிவம் என்பது அழியாதது, அருட்பெரும் ஜோதி அழியாதது. அதனால்தான் இது அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் மெய்ப்பொருள், அகரமும் உகரம். இப்போ இந்த 4
அகவல் பாக்களுக்கும் சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதிக்கு என்ன விளக்கமோ அந்த விளக்கம்தான் இது. இந்த 4 அகவலுக்குமே இந்த விளக்கம்தான். இந்த விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் 8-2 என்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அதனை என்னுடைய அருகிலேயே இருந்து எனக்கு அறிவித்தாய், என்னை பட்டி மண்டபத்தில் பதித்திருக்கிறாய். அகரமும் உகரமும் 8-2 என்பதும் பிரணவம் என்பதும் ஒன்றுதான். பிரணவம் என்பதும் பஞ்சாட்சரம் என்பதும் ஒன்றுதான். பிரணவம் பஞ்சாட்சரம் அருட்பெரும் ஜோதி எல்லாம் ஒன்றுதான் என்பதை விளக்குவதுதான் இந்த சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல். அடுத்தது உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இந்த உபரச வேதி என்பது உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. உபரச வேதி என்பது நம்ம ஏம சித்தி செய்வது என்பது இந்த நம்ம இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்லாம் பண்ணால் நமக்கு இந்த ஏம சித்தி பண்ணுகின்ற அதில் பொன்னை எல்லாவற்றையும் பொன்னாக்குகின்ற திறன் நமக்கு அந்த சித்தி கிடைத்துவிடும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். இதுதான் உபரச வேதியின் உபயம். உபரச வேதினா வேதித்தல், கெமிக்கல் ரியாக்ஷன் செய்தல். இப்போ தங்கம் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்துட்டு சுத்த தங்கமாக மாற்றுறதுக்கு திராவகம் என்பதை ஊற்றி அதை வேதிப்பாங்க. வேதித்தல் என்பது வேதியியல் மாற்றத்திற்கு உட்படுத்தது. அதை தான் இன்னொரு அகவல்ல வள்ளல் பெருமான் சொல்வார், தன்னையே எனக்கு தந்த அருள் ஒளியால் என்னை வேதித்த எந்தனி அன்பே. நம்ம வேதிக்கப்பட்டால்தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். இந்த சுத்த உடம்பா நம்ம வைத்து கொண்டால் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் இடைவிடாமல் கடைபிடித்து இந்த உடலை, இந்த அசுத்த உடலை சுத்த உடலாக மாற்றிக்கொண்டால் அடுத்தது ஆண்டவனே அருள் ஒளியால் வள்ளல் பெருமானை வேதித்த மாதிரி நம்மையும் வேதித்து இந்த உபரச வேதியில் ரசவாதம், இந்த ரசவாதத்தினுடைய வேதித்தல் வேலையில உபயமும் 2 கிடைக்கிறது. இந்த வேதித்தல் நாம் சுத்த உடம்பாக ஏற்கனவே இந்திரிய கர்ண ஒழுக்கத்தினால் சுத்த உடம்பாக ஆகிவிட்டோம். அதுக்கப்புறம் உபரச வேதி நடக்கிறது. அப்பொழுது உபரச வேதியின் உபயமும், உபயம் என்றால் 2, உபயமும் என்றால் 2ம், இந்த 2 நமக்கு கிடைக்கிறது. ஏற்கனவே நமக்கு சுத்த உடம்பு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தினால் கிடைத்து விட்டது. இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை நாம் மேற்கொண்டு விட்டால் இறைவனே நமக்கு ஜீவ ஒழுக்கத்தையும் ஆன்ம ஒழுக்கத்தினால் வரக்கூடிய பலனையும் நமக்கு தருவார் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே. அதே போன்று இந்த வேதியியல் மாற்றத்தினால் ரசவாதத்தினால் நம்முடைய உடலை மீண்டும் 2ஆக ஆக்கி தருகிறார். ஏற்கனவே சுத்த உடல் இருக்கிறது. அதற்கு பிறகு பிரணவ உடலாகவும் ஞான உடம்பாக, அதாவது பொன் உடலாகவும் நமக்கு மாற்றப்படுகிறது. அப்போ உபரச வேதியின் உபயமும் 2ம், இந்த வேதித்தினால் 2 உடல் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று பிரணவ உடல், இன்னொன்று ஞான உடல். இது எப்படி என்றால் இந்த உடலிலேயும் இறைவன் இருக்கிறார். அதே போன்று பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இந்த பரம் அபரம் என்பது நாம் பரஜீவகாருண்யம் அபர ஜீவகாருண்யம் சொல்றமே, அதுல சொல்ற அபரம் இது கிடையாது. இது 2 நிலைகள், வெளிகள், 2 வெளிகளை குறிப்பதுதான் பரம் அபரம். இங்கே நம்முடைய 2 உடல்களிலேயும் பிரணவ ஞான தேகத்திலேயும் இறைவன் இருக்கிறான். அதே போன்று பரத்திலேயும் அபரத்திலேயும் இறைவன் இருக்கிறான். இந்த அபரம் பரம் என்பதற்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு பாடல் இருக்கிறது. அது அருள் விளக்க மாலையில 35வது பாடல். மன்னுகின்ற அபர சக்தி பரமாதி அவற்றுள், மன்னுகின்ற அபர பர அவற்றுள் வகுத்த நிலையாதி எல்லாம் வயங்க வயின் எல்லாம் பண்ணுகின்ற பற்பலவாம் விசித்திர சித்திரங்கள் பரவி விளங்கிட விளங்கி பதிந்தருளும் ஒளியே துன் அபர சக்தி உலக
பரசக்தி அண்டம் சுகம் பெறவே கதிர் பரப்பி துலங்குகின்ற சுடரே உண்ணும் அன்பர் உளம் கழிக்க திருச்சிற்றம்பலத்தே ஓங்கும் நடத்தரசே என் உரையும் அணிந்தருளே என்ற பாடல் வழியாக இந்த அபரம் பரம் என்ற வெளிகள் இருக்கிறது. இந்த அபர வெளி சக்தி வெளி, பரவெளி சிவவெளி, இந்த ரெண்டு வெளியும் சக்தி வெளி பரவெளியாக இருப்பது போன்று நம்முடைய உடலும் இரண்டாக இருக்கிறது. அந்த இரண்டு உடலிலும் இறைவன் அருட்பெரும் ஜோதிதான் இருக்கிறார், அதுவாகவே இருக்கிறார். உபரச வேதியின் உபயமும், உபரச வேதியியல் நடந்ததனால் கிடைத்த அந்த இரண்டும் பரமும் அபரமும் ஆகிய அந்த இரண்டுமாகவே ஆகிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுவார். இப்போ சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி, உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்போ இந்த இரண்டு உடல் நம்ம இந்திரிய கரண ஒழுக்கத்தினால் முதல்ல சுத்த தேகம் ஆக்கிறோம். இந்த வேதியியல் மாற்றத்தினால் பிரணவ ஞான தேகம் உருவாகிறது. இந்த இரண்டிலும் உபயமும் இரண்டிலும் அபரமும் பரமும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அந்த இரண்டிலும் இங்கேயும் அங்கேயும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இருக்கிறார், நீக்கமர நிறைந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எஞ்சிய அகவலுக்கு நாளை சந்தித்து அகவல் உரை காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.